ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி வந்து ஸ்லீவ்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அந்த ஸ்லீவ்ஸில் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் எப்படி வைக்கிறது, கப் ஸ்லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு டைப், நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் மட்டும் இப்போ எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த மெட்டீரியல் கைக்காக எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக இந்த 40 இன்ச்சஸ் சைஸுக்கு ஸ்லீவ்ஸோட பிரெத்து வந்து 9.5 எடுக்கிறோம். இப்போ இந்த சுருக்கத்துக்காக எக்ஸஸாக ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக எடுக்கும் போது சுருக்கம் நல்லா இருக்கும். பஃப் வந்து நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாக நல்லா தூக்கலாக தெரியும் நமக்கு. இப்போ 13 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். 13 இன்ச்சு. ஸ்லீவ்ஸோட ஹைட் வந்து 5.5 + 1 6.5க்கு எடுக்கிறேன். இது நம்ம நார்மலாக நான் எல்லா ப்ளவுஸுக்கும் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 6.5 நம்ம ஹைட் எடுத்தோம் இல்லையா, அந்த 6.5 அது கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 இன்ச் வைப்போம் இல்லையா, இந்த பஃப் ஸ்லீவ்ஸுக்கெல்லாம் ஒரு 4 to 4.5 இன்ச் வரைக்கும் இந்த இது வைக்கலாம். இந்த பாயிண்ட்டு வச்சுட்டு இந்த இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கும் நம்ம லைன் பண்ணிக்கிறோம். இது லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இந்த குடஞ்சி வெட்டுறதெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது, பஃப் ஸ்லீவ்ஸுன்றனால. இப்போ இதை கட் பண்ணிடுறோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடுறோம். இது 40 இன்ச்சஸ் சைஸுன்றனால கொஞ்சம் பெருசாக எடுத்தோம்னா தான் அந்த ஆம் ஹோல்குள்ளே நம்ம சுருக்க வச்சு மீதி வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கீழே பட்டி வேணும், அந்த பட்டி வச்சு திருப்புறது. அது என்ன அப்படின்னா அளவு அப்படின்னா, நம்ம கையின் பிடிப்பு வருது இல்லையா, கையின் அளவு முன்கை பிடிப்பு ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுன்னு வரும் இல்லையா, அந்த அளவில் வரும். 7 இன்ச்சு அப்படின்னா 7 14 இன்ச்சு. நமக்கு வேண்டியது வந்து 14 இன்ச்சு கை பிடிப்பு அப்படின்னா அதோட ஒரு 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு துணி வேணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நான் வந்து 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது ஹைட் வந்து அந்த பட்டி சின்ன பட்டியாக தான் வைக்க போகிறோம். 3 இன்ச்சஸ் அளவில் இருந்தால் போதும். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது 2 கைக்கு இருக்குது. இப்படி நம்ம பட்டி பிடிச்சோம் அப்படின்னோம்னா 7 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா இவ்வளோ துணி எக்ஸஸாக இருக்கும். 7 இன்ச்சு நம்ம இப்படி பிடிச்சி தைக்க துணி உள்ளே இருக்கும். இது கட் பண்ணிட்டோம்னா ரெண்டு கைக்கு இந்த பிட்டு. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துருவோம். இந்த கட் பண்ண பஃப் ஸ்லீவ்ஸ் எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் இந்த சுருக்கம் வைக்கிறதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம கேப் விட்டுக்கணும், ப்ளைனாக இருக்கிற மாதிரி. இது வந்து 4 இதுவும் ஒரே இதாக சேர்த்து வச்சு ஒரு மார்க்கிங் ஒன்று லைட்டாக பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அடையாளத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணி சுருக்கத்தை கொண்டு வந்து இந்த இடத்துலையே கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறோம். அதுக்காக அடையாளத்துக்காக நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி விட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்லீவ்ஸை வந்து நம்ம சுருக்கம் வச்சுருவோம். பண்ணதுலேருந்து சின்ன சின்ன சுருக்கமாக அந்த சைடு நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம்ல, மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக குட்டி குட்டியாக இந்த சுருக்கங்களை வச்சுட்டே போகணும். கை உள்ளே விட்டு வைக்க முடியலைன்னா இந்த நீடில் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஃபோல்ட் ஆகிடும்.
இது கொஞ்சம் மெதுவாக வச்சிங்கன்னா நீட்டாக அந்த ஒவ்வொரு ப்ளீட்டும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒன்று பெருசு சிறுசு அந்த மாதிரி ஆகாது, வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கட் பண்ணி விட்டதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நிப்பாட்டிடணும். இப்போ இந்த கட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கட் பண்ண இடத்தோட முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ளீட் வச்சோம் இல்லையா, அதுக்கு நேராகவே அதே மாதிரி இங்கே கீழேயும் ப்ளீட் வைக்கணும். இதுக்கு நேராக அடுத்தடுத்து எப்படி எடுத்துகிட்டு வரும். இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்டோட தான் இந்த லாஸ்ட்டு இந்த பிளேட்டுக்கு நேராக வர பிளேட் வரைக்கும் இதை இந்த லாஸ்ட்டு இந்த பிளேட் வர வரைக்கும் இந்த பிளேட்டையும் பிடிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே வெளியே எடுக்கணும். இப்போ இந்த இது பிளேட் வச்சதும் இந்த இதை ஹாஃபாக அப்படி மடிச்சுட்டு பார்க்கும் போது நமக்கு இந்த கை பிடிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்கவுங்களோட ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நமக்கு 7 இன்ச்சு பிடிக்கிறோம்னா அதோட எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு இந்த பக்கம் துணி கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே உள்ள துணியும் இருக்கும். அதனால் இப்போ கரெக்டாக நமக்கு வேண்டிய அளவு இருக்குது. 8.25 வரைக்கும் இருக்குது. நம்ம பிடிக்க போகிறது வந்து 6.25 தான் பிடிக்க போகிறோம். அப்போ 6.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த இது பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு பட்டி ஒன்று ஜாயின் பண்ணணும். இந்த பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இது பேக் சைடில் வச்சு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம். இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, அடியில் இருக்கிறது ராங் சைடு. இப்போ இந்த கிளாத்து இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. இப்போ நம்ம இது வைக்கிறது வந்து இந்த ராங் சைடு, இந்த ராங் சைடும் இந்த ரைட் சைடையும் சேர்த்து நம்ம அப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கிறோம். அடியிலேருந்து இப்படி மேலே வருது. இந்த எக்ஸஸ் பட்டிலாம் தைக்கிற மாதிரி தான். இப்போ இந்த இதை என்ன பண்ணுறோம், இந்த பாவாடை பட்டியெல்லாம் தைக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான். இது முதல்ல கொஞ்சம் அப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த கிளாத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ் மேலே இப்படி கவர் பண்ணிடணும். இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது இன்னொரு ஸ்டிச் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்று இதை ஒட்டி அடுத்தது போடணும், இல்லைன்னா இந்த ஓரமாக இந்த எட்ஜில் ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 2 பேட்டர்னில் உங்களுக்கு எங்கே தையல் போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஃபேன்சி ஸ்டிச் மாதிரி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த கீழே வந்து இந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீவ்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த பட்டி நீட்டாக இந்த பதிஞ்ச மாதிரியும் இந்த பஃப் வந்து இப்படி தூக்குன மாதிரியும் கரெக்டாக வந்துடும். இது நீங்கள் இந்த இது வந்து ஆம்ஹோலோட அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். அந்த சுற்றளவு சுற்றி வர மாதிரி வச்சுக்கணும். அதோட எக்ஸஸாக வந்ததுன்னா இங்கே ஒன்று பிடிச்சிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ப்ளீட் கடைசியில் உள்ளதை எடுத்து விட்டுக்கோங்க தைக்கும் போது. இப்போ இதில் பஃப் ஸ்லீவ்ஸ் தைச்சிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்லீவ்ஸ் டிசைன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.